வணக்கம். தமிழ் சினிமால இப்போ என்னெல்லாம் ஹாட் டாபிக்ஸ்னு ஒரு ரவுண்ட் போய் பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார்கள்ல இருந்து இளம் நடிகர்கள் வரைக்கும் ஸ்கிரீனுக்கு பின்னாடி நடக்கிற சில முக்கியமான சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி இந்த தொகுப்புல நாம தெரிஞ்சுக்கலாம். நம்ம பெரிய ஸ்டார்ஸோட படங்கள்ல இருந்து அடுத்தடுத்து வரப்போற ப்ராஜெக்ட்ஸ் வரைக்கும் ஒரே சஸ்பென்ஸா இருக்கு. உண்மையில என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ் சினிமாவின் 2 தூண்கள் ரஜினி சார் மற்றும் கமல் சார் பத்தி தான் பேச போறோம். என்ன ஒரு ஆச்சரியம்னா 2 பேருமே அவங்களோட அடுத்த படங்களோட ஸ்கிரிப்ட்ல சில முக்கியமான மாற்றங்களை சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, இந்த ஸ்லைட்ல விஷயம் ரொம்ப கிளியரா இருக்கு. தலைவர் 173 படத்துக்கு டைரக்டர் சிபி சக்கரவர்த்தி கிட்ட கதையில இன்னும் கொஞ்சம் திருத்தம் பண்ணுங்கன்னு ரஜினி சார் சொல்லியிருக்கார். இதனால படத்துக்கான செட் போடுற வேலையெல்லாம் கூட இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் உலகநாயகன் கமலஹாசன் அன்பரவ் மாஸ்டர்ஸ் டிரெக்ஷன்ல பண்ற படத்துல பாஸ் வெறும் ஆக்ஷன் மட்டும் பார்த்தாது, கொஞ்சம் ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் சேருங்கன்னு சொல்லியிருக்காராம். இதுல ஒரு சூப்பரான சைட் ஸ்டோரி இருக்குங்க. தலைவர் 173 படம் நடக்குமா இல்லையான்னு ஒரு பேச்சு போயிட்டு இருந்தாலும் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் சிபி சக்கரவர்த்திக்கு பயங்கர சப்போர்ட்டா இருக்காங்க. அவரு சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு அவரோட ஆபீஸ இன்டீரியர் டெக்கரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு எவ்வளவு செலவாச்சு தெரியுமா? நம்புங்க, 30 லட்சம் ரூபாய். அதாவது ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம் ஒரு வீடு வாங்குற காசுங்க அது. சரி, சூப்பர் ஸ்டார்ஸ் கிட்ட இருந்து இப்போ நம்ம தனுஷ் பக்கம் வருவோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு விழாவில் அவர் எப்படி செலிப்ரேட் செய்யப்பட்டார், அதோட அவரோட அடுத்த படம் மியூசிக் பிசினஸ் பின்னாடி இருக்கிற ஒரு மாசான கதையும் இப்போ பார்க்கலாம். பொதுவா சினிமா விழாக்கள்ல கைத்தட்டல் எல்லாம் சகஜம்தான். ஆனா சமீபத்துல நடந்த ஒரு ஃபங்க்ஷன்ல தனுஷ் ஸ்டேஜ் ஏறினதும் ஆடியன்ஸ் விடாம கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கு கைத்தட்டி ஆரவாரம் பண்ணிருக்காங்க. இது தனுஷுக்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருந்திருக்கும் இல்லையா? அதே மேடையில தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் பேசும்போது தனுஷோட ப்ரொஃபஷனலிசத்தை பாராட்டி, தனுஷ் ஒரு நாள் லீவு கேட்டா கூட எங்ககிட்ட கேட்டுட்டு தான் எடுப்பாரு, ஆனா சில ஹீரோக்கள் இருக்காங்க சொன்ன தேதிக்கு ஷூட்டிங்குக்கே வரமாட்டாங்கன்னு சொல்லி மத்த சில ஹீரோக்களுக்கு மறைமுகமா ஒரு குட்டு வச்சார். அங்க இருந்த கூட்டத்துல இது ஒரு பெரிய சலசலப்பையே உண்டாக்கிடுச்சு. இப்போ காலிவுடோட ஹாட் டாபிக்கே இதுதாங்க. தனுஷோட 51வது படத்துக்கு தயாரிப்பாளர் மதுரை அன்பு எனக்கு மியூசிக் டைரக்டரா ஷான் ரோல்டன் தான் வேணும்னு ரொம்பவே உறுதியா இருந்திருக்கார். அதுக்காக அவருக்கு 2 கோடி ரூபாய் அட்வான்ஸும் கொடுத்திருக்கார். இதுல என்ன மேஜிக்னா, இந்த நியூஸ் வெளியானதுமே படத்தோட ஆடியோ ரைட்ஸ் டக்குன்னு 9 கோடி ரூபாய்க்கு வித்து போச்சு. அவ்வளவுதான், உடனே ஷான் ரோல்டன் அவரோட சம்பளத்தை 8 கோடி ரூபாய்க்கு ஏத்திட்டாராம். பாத்தீங்களா, ஒரு தயாரிப்பாளரோட நம்பிக்கை ஒரு மியூசிக் டைரக்டரோட கரியரையே எங்கேயோ கொண்டு போடுச்சு. சரி, இப்போ இண்டஸ்ட்ரியில நடக்கிற ஒரு பெரிய மாற்றத்தை பத்தி பார்க்கலாம். அதாவது நம்ம லெஜெண்டரி டைரக்டர்ஸ்க்கும் பெரிய பெரிய ஓடிடி கம்பெனிகளுக்கும் இடையிலான பவர் கேம் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முன்னெல்லாம் பெரிய டைரக்டரோட பேரை கேட்டாலே ஓடிடி கம்பெனிங்க படம் வாங்கிடுவாங்க. ஆனா அந்த காலம் இப்போ மலையேறி போச்சு. நம்ம இயக்குனர் மணிரத்னம் தன்னோட அடுத்த படத்துக்காக நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க ஒரு புது கண்டிஷன் போட்டிருக்காங்க. சார், முதல்ல ஃபுல் ஸ்டோரியும் சொல்லுங்க, அப்புறமா நாங்க முடிவு பண்றோம்னு சொல்லிட்டாங்களாம். இது மணிரத்னம் மாதிரி ஒரு சீனியர் இயக்குனருக்கு பெரிய வருத்தத்தை கொடுத்ததா கோடம்பாக்கத்துல ஒரே பேச்சு. திடீர்னு இந்த மாற்றம்? அதுக்கான காரணம் இந்த ஸ்லைட்ல இருக்கு. தக் லைஃப், விடாமுயற்சி மாதிரியான பெரிய பட்ஜெட் படங்களை எல்லாம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் ரொம்ப பெரிய விலை கொடுத்து வாங்குனாங்க. ஆனா அந்த படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் ஈட்டி கொடுக்கல. அதனால அவங்களுக்கு பெரிய நஷ்டம். சோ அதனால தான் இப்போ காசை போடுறதுக்கு முன்னாடி கதைய நல்லா கேட்டுடுவோங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. ஓகே, இப்போ சில முக்கியமான ஆக்டர்ஸோட ஃபியூச்சர் பிளான்ஸ், அவங்களோட ஷூட்டிங் ஷெட்யூல்ஸ்ல என்னெல்லாம் மாற்றம், புதுசா என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வரப்போகுதுன்னு ஒரு குவிக் ரவுண்டப் பார்த்துடலாம். முதல்ல நடிகர் விஷ்ணு விஷால். அவர் ஏற்கனவே கமிட் ஆன 2 படங்களை இப்போதைக்கு ஹோல்டுல வச்சுட்டு இயக்குனர் அருண்ராஜா காமராஜ் டிரெக்ஷன்ல ஒரு புது படத்துல நடிக்க போறாராம். இது தூத்துக்குடிய பேஸ் பண்ண ஒரு கடத்தல் கதைன்னு சொல்றாங்க. ஷூட்டிங் ஜூன் அல்லது ஜூலைல ஸ்டார்ட் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். அஜித்குமாரோட அடுத்த படங்கள் பத்தி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு இல்லையா? அதை இந்த ஸ்லைட் கொஞ்சம் கிளியர் பண்ணும். இப்போ நடந்துட்டு இருக்கிற ஆதிக் ரவிச்சந்திரன் படம் கொஞ்சம் டிலே ஆகுறதால அதுக்கு அடுத்து ஆரம்பிக்க வேண்டிய சிறுத்தை சிவா படமும் தள்ளி போகுது. மிஸ்டர் எக்ஸ் படத்தோட டைரக்டர் மனு ஆனந்த் அஜித்தை வச்சு படம் பண்ண லைன்ல இருக்காரு. ஆனா அது இந்த 2 படங்களும் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான். இது ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ரீவொர்க் ஸ்டோரி. அருள்நிதி ஒரு படத்துல ஒரு சின்ன கெஸ்ட் ரோல்ல தான் நடிக்க கமிட் ஆகியிருந்தாரா. ஆனா படத்தை ரஷ் போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட் இருந்தா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்ணிருக்கார். அவ்வளவுதான், அவருக்காகவே சில புது சீன்ஸ் எழுதி கொடைக்கானல்ல மறுபடியும் ஷூட் பண்ணி இப்போ அந்த படத்தையே அவரை சென்டர் பண்ணி ஒரு முழு நீள படமா மாத்தி முடிச்சிட்டாங்களாம். சோ சூப்பர் ஸ்டார் ஸ்கிரிப்டில் திருத்தம் கேக்குறது, ஓடிடி கம்பெனிங்க ஃபுல் ஸ்டோரி கேக்குறது, ஹீரோக்களோட பிளான்ஸ் திடீர்னு மாறுறது,
இந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாம் நம்ம தமிழ் சினிமாவை எந்த திசையில கொண்டு போகும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது ஒரு பாசிட்டிவான மாற்றத்தோட தொடக்கமா, இல்ல இன்னும் நிறைய சவால்கள் வரப்போகுதா? யோசிச்சு பாருங்க.